செய்யட்டுமா? உன் வாழ்க்கையை மாற்ற நான் உனக்கு ஒரு அவகாசம் தருகிறேன். இதோ பார், அவர்தான் இயேசு. நீதிக்காக பசியோடு இருப்பீர்கள் என்றானால் என்னிடத்திலிருந்து நிறைவு பெறுவீர்கள். தேவனுக்கு நீங்கள் முதல் இடம் கொடுங்கள், உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பானவர்களே, அற்புதமான ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றோம். பிரியமானவர்களே, இந்த நாள் ஒரு இனிய நாள். இது ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள். இந்த நல்ல நாளில் ஆண்டவர் இயேசு சுவாமி நம் ஒவ்வொருவரையும் அபாரமாக ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகளின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். For by me the days shall be multiplied, and the years of thy life shall be increased. என்னாலே, for by me, ஆண்டவராலே, எல்லாமே ஆண்டவராலே, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. For nothing is impossible with the Lord. தேவனாலே, for by me thy days shall be multiplied. பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு தேவ வார்த்தை இது. உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். இன்றைக்கு இந்த பூமியில நன்றாக வாழ வேண்டும் என்றுதான் நாம் ஆசைப்படுகிறோம். ஆகவே நம் நாட்கள் பெருகணுங்க, நம்ம ஆயுஷோட வருஷம் விருத்தி ஆகணும். அப்படின்னா என்னங்க, ஆண்டவர் 100 வருஷம் நம்ம மேல பிளான் வச்சிருக்கிறாருன்னா விருத்தினா பெருகுது. 100ங்கிறது 120 ஆகட்டுமே. பிரைஸ் தி லார்ட். அதுவும் சுகமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை. ஏன் சாத்தியம் இல்லையா? சாத்தியம் தானே. தேவனால் எல்லாம் சாத்தியமாகுமே. ஏன் நம்முடைய வாழ்வில் அது நடக்கக்கூடாது? விசுவாசிப்போம், நம்புவோம், அறிக்கை செய்வோம். நான், என் குடும்பம், நாங்கள், எங்கள் வீட்டாரோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். குறுநிலைவை போல வீட்டாரை தேவ பக்திக்குள்ள நடத்துவோம். தேவனுக்கு பயப்படுவோம். ஞானம் கிடைக்கும். மாத்திரமல்ல, தெய்வ பக்தி, தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். ஆகவே நான் தேவனுக்கு அதிகமாய் பயப்பட்டு ஆயுசு நாட்கள் பெருகி இந்த பூமியிலே சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ்வேன், குடும்பமாக வாழ்வேன். அறிக்கை செய்வோம். ஆமென். நீங்கள் செய்கிற அறிக்கை உங்களை வாழ வைக்கும். அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், தேவனாலே நம்முடைய நாட்கள் பெருகும், நம்முடைய ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். ஆமென். ஒருவேளை அநேக சவால்கள், சோகங்கள், பலவீனங்கள், வியாகுலங்கள், சஞ்சலங்கள் என்று அடுக்கிக் கொண்டு போகின்றதான பல விஷயங்கள் உங்களை வருத்தப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் வருத்தப்பட்டு சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்ன ஆண்டவரிடத்திலே நாம் திரும்பும் பொழுது, அவருக்கு பயப்படும் பொழுது, தேவனுக்கு பயப்படும் பொழுது, தேவனுக்கு பயப்படுவது போல் வாழும்போது அல்ல, தேவனுக்கு பயப்படும் பொழுது தேவன் நம் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். ஆமென், ஆமென். எஸ், நிச்சயமாய் அவர் அப்படியே செய்கிறார். ஆகவே இந்த நாளிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணிப்போம். நம்முடைய ஆயுசின் நாட்கள், நம்முடைய நாட்கள் பெருகட்டும், ஆயுசின் வருஷங்கள் விருத்தி அடையட்டும். மகிழ்ந்து வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த நாள் இனிய நாள். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. நன்றி, நன்றி